பூஜா ஆன்மீக நேயர்களுக்கு ஆர்டிஎஃப்டிபி ஈஸ்வரனின் வணக்கம். பூச நட்சத்திரம் என்னுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் அல்லது ஞானிகள் சமாதியான எல்லா இடங்களும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த வீட்டில் காதல் திருமணம் நடந்திருக்கும், அல்லது தாய் தந்தைகள் வேறு இன மாறுபாடோடு கல்யாணம் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த தகப்பனார் வகையில் அவர்கள் காதல் திருமணம் அல்லது இனம் மாறி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த பூச நட்சத்திரம் காலபுருஷ இலக்கணத்துக்கு, காலபுருஷ இலக்கணம்னா மேசத்திலிருந்து இந்த பூச நட்சத்திரம் இருக்கிற கடக ராசி 4வது ராசியாக வரும். அது ஜோதிடத்தில் 4வது இடம்தான் தாய் ஸ்தானம். ஆகவே இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவன் தாய்ப்பற்று உடையவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் இடம் மாறினால் சிறப்படைவார்கள், இடம் மாறலை என்றால் சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வேறு மனைவியுடன் தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது 2 தாரத்துடன் குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரொம்ப இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். இவர்கள் போகப்பிரியர்கள். லவீகத்தில் நிலைத்திருப்பவன் ஆடம்பர பிரியன். எப்போ பார்த்தாலும் அப்படியே நம்ம பார்த்தோம்னா அப்படியே பளிச்சுன்னு தெரிவாங்க. அப்படியே இந்த செண்டு கிண்டு எல்லாமே போட்டுக்கிட்டு அப்படியே எந்நேரம் உடம்பு அதை மணக்கிற மாதிரி எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இவர்கள் காமத்தின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். காமத்தில் இவங்களுக்கு செயல்பாடு அதிகமாக இருக்குமா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னா அந்த ஜாதகருக்கே தார 2 நம்ம சொல்கிறதை நம்ம எடுத்துக்கிறத விட அந்த குடும்பத்தில் தார குற்றவை இருக்கும்னு எடுத்துக்குங்க, அல்லது அவர்கள் வழியில் அது தாய் வழியில் தந்தை வழியிலேயோ தார குற்றம் வரலாம். வந்தால் இந்த ஜாதகனுக்கு வராது. இவர்கள் வயக்கராக பயன்படுத்துவார்கள். இந்த காமம் வயப்படக்கூடியவர்கள் இல்லையா, அதனால் அதுக்குண்டான சில மூலிகை சம்பந்தப்பட்டதோ அல்லது வயக்கரா சம்பந்தப்பட்டதோ இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பார்கள். இவர்களுக்கு கண்களில் பாதிப்பு வந்தால் கடைசி காலத்தில் இவர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். கண் பாதிப்பு வரக்கூடாது பூச நட்சத்திரக்காரர். அப்படி வந்ததுன்னா கடைசி காலத்தில் இவர்களை யாரும் கவனிப்பார் இல்லாமல் போகும். இவர்கள் யோகத்தையும் தாந்திரிகத்தை பற்றி அதிகமாக பேசுவார்கள். குரு நீச்சமாக இருந்தால், அவங்க ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தால் சொல்ல வந்ததை சொல்ல மாட்டாங்க, வேறு கருத்து தான் பேசுவாங்க. சொல்ல வந்ததை சொல்கிறத நிறுத்திவிட்டு வேறு ஒன்று பேசுகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பேசுவார்கள். இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்ம நவக்கிரகத்தில் சனி பகவானை தரிசனம் பண்ணலாம். உள்ளூரில் நவக்கிரகத்தில் இருக்கிற சனி பகவானை பண்ணலாம். நம்ம தனியாகவே சனி பண்ணுறதாலும் அந்த நவக்கிரகத்தில் இருக்கிற அந்த சனி பகவானை தரிசனம் பண்ணலாம். சனி பகவானை நேரடியாக அந்த தளத்துக்கே போய் தரிசனம் பண்ணோன்னா குச்சானூரில் இருக்கிற மதுரைக்கு தேனி டு கம்பம் போகிற வழியில் இருக்கிற குச்சானூர் சனீஸ்வரனை தரிசனம் பண்ணலாம். இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெய்வ அனுகூலமும் யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எது, எந்த கோயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு டெய்லி காலையில் அந்த 5:30 to 7 மணிக்கில் சூரியன் வழிபாடு செய்தாங்கன்னா மிக மிக சிறப்பு. அப்படின்னா இல்லையா சூரியனார் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. அந்த சூரியனார் கோயில் போகக்கூடிய காலம் எது அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் போய் பழகுங்க. அந்த அஸ்த நட்சத்திரம் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன் நம்ம இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் சூரியன் நமஸ்காரம் பண்ணணும், ஏன் சூரியனார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குரு என்கிற தட்சிணாமூர்த்தி என்றைக்கும் நித்திரையில் இருப்பார், யோக நித்திரையில் இருப்பார். இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்ம தெற்கு முகமாக சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், யோக நிலையில் இருப்பார். ஆலமரத்து நிழலில் அமர்ந்து 2 பக்கம் ஜனகாதி முனிவர்கள் 4
இந்தாண்ட 2 பேர் அந்தாண்ட பேர் 4 பேர் உட்காந்துருக்கிற போது சிவன் யோக நிலையில் இருப்பார். ஆகவே அவருக்கு பகலும் இரவும் எதுவும் தெரியாது. என்னதான் யோக நிலையில் இருந்தாலும் சூரியன் வருகிற போது அவர் மேலிப்படும் இல்லையா? அதனால் அப்போ பகல் என்று உணரக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் அந்த பூசம் குரு என்கிற தட்சிணாமூர்த்தி என்பதால் அவர்கள் சூரியன் வழிபாடு பட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த அஸ்த நட்சத்திரத்தில், அஸ்தமனா சூரியன் அர்த்தம், அதனால தான் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் சூரியனை கும்பிடுங்க. சூரியனார் கோயிலுக்கு போங்க. தினசரி காலையில் சூரியனை வழிபாடு செய்துங்க, ரொம்ப நல்லது. நமக்கு இவங்க இந்த மாதிரி கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இவளுக்கு நோய் தீரணும். ஒரு சண்டை சச்சரவு குடும்பத்தில் அல்லது வெளி வட்டார பழங்களில் வந்தது அப்படின்னா நீங்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம். இப்போ அவங்க ஊரில் எங்கே இருந்தாலும் சரி லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தோம்னா நாமக்கல்லில் லட்சுமி நரசிம்மர் இருக்கார், சங்ககிரியில் பார்த்தோம்னா லட்சுமி நரசிம்மர் இருப்பார், நங்கவள்ளியில் லட்சுமி நரசிம்மர் இருப்பார். உங்கள் ஊருக்கு அருகாமையில் உங்களுக்கு அப்படி லட்சுமி நரசிம்மர் இருந்தால் அதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நீங்கள் வருடம் ஒரு முறை இந்த புரட்டாசியில் வரும் தேய்பிறை அமரபட்ச தசமி திதி என்று உங்களுக்கு ஆலங்குடி சென்று குருபகவானை தரிசனம் பண்ணினீங்கன்னா சங்கடங்களும் எல்லா விஷயங்களும் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும். ஆகவே பூச நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து வந்தால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். வாழ்க வளமுடன்.